12 மணி நேரம் அப்படிங்கிறது மறுபடியும் நம்ம திரும்புறோமா? இது ஒரு சவாலான விஷயம். ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லும்போது தொழில்நுட்ப வளர்ச்சியும் இப்ப இருக்கு. அப்படி இருக்கும்போது அதையும் பயன்படுத்திக்கங்க, மனித வளத்தையும் பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறத கருத்தா வைக்கிறாரு. ஆனா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் சொல்லும்போது ஒரு ஏழை குழந்தையுடைய எதிர்காலம் ஒரு இளைஞருடைய தோளில் இருக்கிறது, ஏன் நீங்க உழைக்க தயங்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் வைக்கிறார். இல்லை அதாவது மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாடுகளுக்கும் இருக்க வித்தியாசம் நிறையா இருக்குது. இங்கே மனித வளம் மிக்க நாடு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் சொன்னது கொரோனா காலம் முடிந்த உடனே அவர் சொன்னது குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 ஆண்டுகளுக்கு நம்ம வாரத்தில் 60 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அது அவர் கருத்து, அது தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்து, ஒரு நிறுவனர் தொழில் அதிபர்ன்றதுக்காக அவர் சொன்னது கருத்து. ஆனால் நம்ம பொதுவாக பார்த்தோன்னா மத்திய அரசே இந்த 12 மணி நேர வேலைக்கு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 1948 தான் நம்ம ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வச்சுருக்கோம். அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அதில் தொழிலாளிகளுக்கு உரிமை கொடுக்குற ஒரு 4 சட்டங்கள் இருக்குது. 51 செக்ஷன் 51, 52, 54, 56, 59 5 செக்ஷன் இருக்குது. அதில் 51 என்ன சொல்லுதுன்னா, வாரத்தில் 48 மணி நேர வேலை, ஒரு நாளைக்கு 8 மணி நேர வேலை தான், இதுதான் வாங்கணும். இதுதான் மனித உளவியல் பிரகாரம் ஒருத்தரை வேலை வாங்குறது. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் குடும்பத்தை பார்க்கிறதோ, 8 மணி நேரம் தூக்கம். இதுதான் நம்ம சொன்ன மாதிரி 1880களில் சிகாகோ போராட்டத்துக்கு முன்னாடியே ஃப்ரான்ஸில் முதல் நெசவு தொழிலாளர்கள் போராட்டம் நடந்துச்சு, ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு, ரஷ்யாவில் நடந்துச்சு. அதற்கு பிறகு சிகாகோ போராட்டத்தில் தான் 7 பேரை தொழிலுக்காக, அதாவது அந்த உரிமைக்காக போராடின தொழிலாளிகளை 7 பேரை தூக்கில் போட்டாங்க அமெரிக்காவில். அந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய புரட்சி வெடித்து அதற்கு பிறகு தான் அமெரிக்காவே 1894 தான் 8 மணி நேர வேலைக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 22 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. ஏன்னா அப்போ தொழில் அதிபர்களெல்லாம் மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா முதலாளித்துவ நாடு அமெரிக்கா. அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு நடுவில் ரத்தம் சிந்தி இந்த உரிமையை மீட்டெடுத்தார்கள் தொழிலாளர்கள். 8 மணி நேர வேலைன்றது அந்த இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு 51வது செக்ஷன் 48 மணி நேரம் வேலை. 52வது செக்ஷன்னா வாரத்தில் ஒரு நாள் தொழிலாளிக்கு விடுமுறை கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆனால் இன்றைக்கி காவல்துறையில் அது இருக்குதானா மிகப்பெரிய கேள்விக்குறி. காவல்துறையில் நவீன உலகத்தில் நம்ம வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கும் காவல்துறைக்கிட்ட அந்த வார விடுமுறை கிடையாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா 54வது வாக்குறுதி தேர்தல், அது 54வது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு மேக்சிமம் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் கொடுக்கலாம் வேலை, அதற்கு மேலே கொடுக்கக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இடைவெளி விட்டு கூட ஒருத்தரை 10.5 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது. இது 56வது சட்டம். 59வது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒருத்தரை 9 மணி நேரத்துக்கு மேலே ஒரு வேலை அவசியம் வேலை வாங்கினீங்கன்னா இரட்டிப்பாக சம்பளம் கொடுக்கணும். அதான் ஓவர் டைம். ஆமாம். இந்த சட்டங்கள் எல்லாம் நீர்த்து போவதற்குத்தான் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது மத்திய அரசு கொண்டு வரும்போது பிஜேபி மிகப்பெரிய எதிர்ப்பை கிளம்பினோடனே அதில் ஒரு ஷரத்தை சேர்த்துட்டாங்க, மாநில அரசுகள் முடிவெடுத்துக்கொள்ளலாம் இந்த சட்டத்தை குறித்து வேணுமா அப்படின்றது. அதுக்காக என்ன செய்தாங்கன்னா, உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில், குஜராத்தில் பிஜேபி அரசாங்கம் இருக்குது, அங்கெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கிற அரசாங்கத்தில் ராஜஸ்தான்லையும் அப்போ காங்கிரஸ் இருந்துச்சு, ராஜஸ்தான் பஞ்சாப்லேயும் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 12 மணி நேர வேலை ஆபத்தான வேலை. ஏன்னா தொழிலாளிக்கு மூளையே கலங்கி போயிடும். ஏன்னா இன்னொரு பக்கம் என்னென்னா, சர்வதேச நிறுவனங்கள் எம்என்ஆர் செக்டர் இங்கே எம்என்சி அவங்க இங்கே தொழில் நாங்கள் தொடங்கணும்னா எங்களுக்கு இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கணும், இந்த ஃப்ளக்சுவேஷன் நெகிழ்வுத்தன்மை எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்காக நம்ம தங்கம் தென்னரசு கூட சொன்னார், கணேசன் சொன்னார், தொழில்துறை அமைச்சர், இந்த நிகழ்வுக்காகத்தான் நாங்கள் 21 ஏப்ரல் நம்ம 2023 அந்த சட்டத்தை நம்ம மசோதா கொண்டு வரோம் தமிழ்நாட்டில். பிறகு எதிர்ப்பு தெரிவித்ததால் தான் வாபஸ் வாங்கணும். இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர் சொன்னார், இப்போ ஓலா, ஊபரு, ரெப்பிடோலாம் வந்துருச்சு அப்படின்னு. அதில் என்ன அப்படி செய்யணும், அதுதான் அரசாங்கம் கவனிக்கணும். பழைய மீட்டருக்கு நம்ம திருப்பி பெருசாக போக முடியாது, அவங்க கேட்குறாங்க, போக முடியாது. ஆனால் என்னென்னா, கேரளா அரசாங்கம் இன்றைக்கி என்ன செய்துக்குதுன்னா, அங்கே கம்யூனிஸ்ட் அரசாங்கமே ஒரு ஆப்பை ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஓலா ஊபர் மாதிரி.
எப்படி அரசாங்கம் ஒரு பிஎஸ்என்எல் வச்சிருக்குதோ தொலைத்தொடர்பில், அதே மாதிரி அரசாங்கம் ஒரு இதை ஆரம்பிச்சிச்சு. சகாய விலையில் அவங்க கமிஷன் வாங்குறாங்க, அரசாங்கத்துக்கு கட்டணும். இப்போ இவங்க வாங்குற 30-35% வாங்காம இப்போ அரசாங்கம் வந்து 15-20% வாங்கும்போது அந்த தொழிலாளிகளுக்கு அதுதான் சொல்றேன், அமைப்பினார் தொழிலாளர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி செய்யணும். இதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சுருக்கமா ஜெய்சங்கர்ட்ட